ஒரு 6,800 ஒரு நபர் நம்ம இணைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு சார்? 6,800. அதே மாதிரி ரைட் சைடு ஒரு நண்பரை நம்ம இணைக்கிறோம். அந்த ரைட் சைடு ஒரு நண்பரை இணைக்கும் பொழுது அதன் மூலம் ஒரு பாக்ஸ் நமக்கு இலவசமா கிடைக்குது. அப்ப ஃப்ரீயா கிடைக்குது. 6,300 பிளஸ் வந்து ஒரு இன்சென்டிவ் ஒரு ரூ. 500, ரூ. 6,800 கிடைக்குதுங்க. இப்போ நமக்கு வந்த பாக்ஸ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம அதான் சொன்னேன் இல்லைங்களா, யாருக்கெல்லாம் தேவைன்னா குறைந்தபட்சம் 20 வயதுல இருந்து எத்தனை வயது ஆனாலும் அவங்க அனைவரும் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய நம்ம எடுக்கிற பட்சத்துல அம்மா அப்பாவுல இருந்து நம்ம ஃபேமிலி நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு டோஸ், ஒரு சிங்கிளா என்ன சொல்றது, மார்னிங்கோ அல்லது நைட்டோ வந்து ஒரு மிளகளவு நாக்குல நம்ம எப்படி நம்ம அன்றாடம் நம்ம டீ குடிக்கிறத நிறுத்துறது இல்லையோ, அன்றாடம் ஒரு சில செயல் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது எப்படி நம்ம நிறுத்த மாட்டோமோ அந்த மாதிரி டெய்லி நைட்டு படுக்கும் போது ஒரு சிட்டிகை எடுத்து நாக்கடியில வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு கேஷுவலா படுத்துக்கலாம். படுக்கும்போது என்ன நடக்கும், இன்றைய நாள் என்னென்ன நச்சுத்தன்மை உள்ள உணவுகளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எடுத்துட்டோமோ அதை வந்து சுத்தப்படுத்தினே இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம காலையில சமையல் கட்டுக்கு போறாங்க, சமையல் செய்யறாங்க. ஒரு 2 மணி நேரத்துல அந்த சமையல் அறையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். எல்லா வீடுகள்லயும் எவ்வளவு அழகான வீடு, அழகான சமையல் அறைனாலும் சமையல் செய்கிற பொழுது பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் பரப்பலா இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை அந்த சமையல் அறையை சுத்தப்படுத்துவாங்க. சுத்தம் பண்ணி மத்தியானம் எல்லாம் அதை நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல தண்ணி ரூபத்துல நச்சுத்தன்மை போகுது, காற்று ரூபத்துல நச்சுத்தன்மை போகுது, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எடுக்கக்கூடிய உணவுல வந்து நச்சுத்தன்மை போகுது. அப்போ இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இன்றைய காலகட்டத்துல நம்ம போய் அழகா மார்க்கெட்ல போய் காசு கொடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காயை விளைவிப்பதற்கு நம்ம இதுல என்ன போடுறாங்க, அதுக்கு தகுந்த உரங்கள் போடுறாங்க இல்லைங்களா. அதுக்கு தகுந்த பெஸ்டிசைட் சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து போடுறாங்க. அவையெல்லாம் போடும்பொழுது என்னதான் நீங்க கழுவுனாலும் அது ஸ்லோ பாய்சனா உடலுக்கு போயிட்டே தான் இருக்கு. அதனாலதான் 120 வருடம் மனிதனோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 120 வருடம். 120 வருடம் வாழக்கூடிய நம்ம என்னவா மாத்திக்கிறோம், 70 வயது 60 வயது அப்படின்னு மாறுறதுக்கு காரணம் இயற்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த காத்துமே கெட்டு போயிடுச்சு இல்லைங்களா. சரியான சுவாசம் கிடைக்கல. அதனாலதான் இந்த கிராமத்தை நோக்கி, இன்னும் சொல்ல போனா மலைப்பகுதியை நோக்கி, அமைதியான இடத்தை நோக்கி மக்கள் வந்து அந்த சம்மர் சீசன் சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து ஒரு 10 நாள் ஒரு வாரம் இயற்கை சூழல்ல காட்டு பகுதியில இருக்கக்கூடிய காட்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து தங்கி இருந்து ஒரு 10 நாள் தங்கி இருந்து இயற்கையான காற்று, சுத்தமான காற்று இதெல்லாம் வந்து அங்க அனுபவிச்சுட்டு டென்ஷன் இல்லாம அங்க இருந்து நம்ம சாப்பிட்டு நேச்சுரல் இதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 10 நாள் ஜாலியா இருந்துட்டு போவாங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள். இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ நம்ம இப்ப நெட்வொர்க் வர்றோம். இந்த நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா, எனக்கு வருமானம் வேணுமே, என் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு வருமானம் வேணுமே அப்படிங்கும் போது என்ன நடக்குது, லெஃப்ட் சைடு ஒரு 6,800 நமக்கு கிடைக்குது. ரைட் சைடு அதே மாதிரி ரெஃபரல் இன்சென்டிவ் ஒரு 500, 6,300 வருதுள்ள ப்ராடக்ட் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 2 பக்கத்துலையும் சேர்க்கும் பொழுது ஒரு ஜோடி பேர் மேட்ச் வேற கணக்கெடுக்கிறாங்க. ஒரு ஜோடி பேர் மேட்ச்ங்கிறது 500 மொத்தம் கூட்டி பாருங்களேன், 14,100 வருங்க. இந்த 14,100 வாங்குறது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. 2 நண்பர்கிட்ட தான் இணைச்சோம், நமக்கு 2 பாக்ஸ் ஃப்ரீயா கிடைச்சது. 1,500 கேஷ் வேற கையில கொடுத்துட்டாங்க. இத எவ்வளவு நாள்ல செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும், எவ்வளவு நமக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம தான் சார் எடுத்துக்கணும். கம்பெனி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. நான் சொந்தமா படிக்க மாட்டேன், கம்பெனி கொடுக்கறபடி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட கம்பெனி என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா, கம்பெனி வந்து 1 மாதம் டைம் எடுத்துக்கங்க, நீங்க சாப்பிடுங்க, அதனால வரக்கூடிய உங்களுக்கு எனர்ஜி லெவல நீங்க ஃபீல் பண்ணுங்க. எனர்ஜி இண்டிகேட்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா, நமக்கு ஊட்டச்சத்து உள்ள போய் சேர்ந்து நமக்கு எனர்ஜி வேலை செய்ய முடியுது அப்படின்னாவே நம்ம செல்கள் ஆரோக்கியம் அடைஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் பேசிக். நம்ம எப்படி சார் இது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா இது மட்டும்தான் நமக்கு ஃபீல் ஆகும்.
அதாவது சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எனக்கு லேட்டா சாப்பிட்டாலும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியல அப்படிங்கிறது ஒண்ணு. நல்ல ஞாபக சக்தி இருக்கு, மைண்ட் கான்சென்ட்ரேஷன் கிடைக்குதுங்கிறது ரெண்டாவது. ஆக்டிவா செயல்பட முடியுது அப்படிங்கிறது மூணாவது. ரெண்டாவது அருமையான தூக்கம் வருது. சாப்பிட்டோன்னா எனக்கு நல்ல தூக்கம் வருது அப்படிங்கிறது அடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மலஜலம் பிரச்சனை டெய்லி இருந்துகிட்டே இருக்கும் சார். 4 நாள் 10 நாளுக்கு ஒருக்கா டாக்டர் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மருந்து மாத்திரை டானிக் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறவங்க அதை தூக்கி போட்டு நிம்மதியா மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது. அதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கம் வருது. ஏற்கனவே தூக்கமே இல்லாம பல வீட்டு பிரச்சனை, டென்ஷன், வருமான பிரச்சனை, இதுல தூக்கமே இல்லாம நான் தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன்பாங்க. அப்போ டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்றதுக்கு தகுந்த ஒரு மருந்து கொடுத்துருவாங்க. தூக்கம் வரலையா தூக்கத்துக்கு மாத்திரை, மோசன் வரலையா மோசனுக்கான மருந்து மாத்திரை, டெய்லி ஒவ்வொரு முடி டானிக் மாதிரி சாப்பிட்டு இருக்கிற குடும்பங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். டெய்லி ஒரு முடி. இது என்னத்துக்கு அப்படின்னாக்கா, இது வந்து மோசன் போகல அதனால சாப்பிட்றேன். எனக்கு தூக்கம் வரல. அவங்க தூக்கம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு. டாக்டரோட வேலைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு மருந்து கொடுக்கறதா டாக்டரோட வேலை. அதை கொடுத்துட்றாங்க. நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏன் நிறைய நோய்க்கு மருந்தே தேவையில்லைங்க. நமக்கு தாங்க மருந்து இருக்கு. மனது ஆரோக்கியம், மனது ஆரோக்கியத்துக்கு எந்த டாக்டர் மருந்து கொடுக்க முடியும்? நம்ம கையில தான் இருக்கு. அப்போ மனது ஆரோக்கியம் எதுல எங்க இருந்து வருதுன்னா, இப்ப நிறைய சூழல் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மன அழுத்தத்துக்கு காரணமே நமக்கு போதிய பொருளாதாரம் இல்லாத ஒரு பற்றாக்குறை தாங்க. இதுதான் ஒரு அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம். பற்றாக்குறைன்னா அதுக்காக வேண்டி நம்ம ஒரு சுயமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். பற்றாக்குறைங்கிறது நினைச்சுக்கிட்டு நம்மை தாமே வருத்திக்க கூடாது. அதுக்கு அற்புதமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வழி இப்போ கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒரு 5000 ரூபாய் வச்சு எவ்வளவு சார் ஏர்ன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அந்த காலத்துல கேள்விக்குறி. நம்ம சாப்பிடுறோம், பொருளை வாங்கி ஹெல்த்தியா இருக்கும், எனர்ஜியா இருக்கும். அதை 2 நபருக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்து சொல்றாங்க கம்பெனி சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் மாதம் 2 நண்பரை மட்டும் நினைச்சு விடுங்க. ஒரே ஒரு முறை 2 நண்பரை அழைச்சு விடுங்க. எவ்வளவு நாள் டைம் சார்? 1 மாத டைம் எடுத்துக்கங்க. 1 மாத டயத்துல 2 நபர் யார்? அதுதான் கேள்விக்குறி. நீங்க உங்களுக்கு 1000 பேர் தெரிவாங்க இல்லையா? வாழ்க்கையில நானும் சம்பாதிக்கிறேன். நிறைய பேருக்கு நண்பர்கள் இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு 1000 நண்பர்கள் இருப்பாங்க. கண்ட செலவுகள் பண்றவங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல வழியை பயன்படுத்துவர்களுக்கு சில நண்பர்கள் இடைந்தரதான் நண்பர்கள் சொல்லி இருப்பாங்க. அந்த நண்பர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க இல்லைங்களா? அவங்கள உட்கார வச்சு அவங்க குடும்பத்து நிலைமையை பத்தி உட்கார்ந்து நம்ம பேசி நம்ம எதிர்காலத்தை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி பேசி வாழ்க்கையில நான் சம்பாதிச்சு தீர்ணும்னு துடிக்கிறாங்க பாருங்க. அந்த நண்பர்கள் 2 நண்பர்கள் மட்டும் நீங்க நினைச்சா போதும். இந்த கம்பெனி சொல்றாங்க, 1 மாதத்துல 2 நண்பர்கள் இணைச்சதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? நீங்க போட்டது முதலீடு அல்ல, அது உங்களுக்கான ஹெல்த் இதை வாங்கிட்டீங்க. ஹெல்த்துக்காக நீங்க பாக்ஸ சாப்பிட்டீங்க. ₹1 கம்பெனில முதலீட போடல. அது மட்டும் இல்லாம 2 நண்பர்களுக்கு இந்த பாக்ஸ வாங்கி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாவே 2 பாக்ஸ் எக்ஸஸா சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டலா ₹14,100 வரை நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். ₹10,000 நம்ம கம்பெனிக்கு கட்டியிருக்கோம். உங்களுக்கு ரிட்டர்னா வந்திருக்கிறது ₹14,100. அது மட்டும் இல்லாம அந்த நபருக்கு போய் சேர்ந்து இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்ஸ். எவ்வளவு பெரிய விஷயம் அந்த கம்பெனி பண்ணி பாத்தீங்களா? அப்போ இது முதல் மாதம். 2வது மாதம் வச்சுங்க. அந்த 2வது மாதம் அந்த 2 நபர் எதுக்கு சார் வந்திருக்காங்க? வாழ்க்கையில நானும் சம்பாதிக்கணும், என்கிட்ட காசு இல்ல முதலீடு போட்டுருக்கு, என்கிட்ட பெரிய அளவுல படிப்பு இல்ல, நான் வந்து ஜாபுக்கு போறதுக்கு, அப்படியே படிப்பு நான் பெரியவங்கள இருந்தாலும் எனக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதுக்குண்டான செலவு என்னால பண்ணவும் முடியல அப்படின்னு ஏங்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. 25 வயதுல இருந்து ஒரு 40 வயது வரை உள்ள இளைஞர்கள் ரொம்ப வேகமா துடிப்பா இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு நோய் நொடி கூட இருக்காது. அவங்ககிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என் ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் வருமானம் சம்பாதிப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ட்டு ஆர்வமா இறங்கிடுவாங்க. முதல் மாதம் 2 நபர், 2வது மாதம் சம்பாதிக்க வந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா, அவங்க 2 நபரை சேர்த்து அது மட்டும் போதும்.
அவங்க 2வது மாதத்துல 2 நபருக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி சேல் பண்ணிட்டாங்கன்னா 4 நபரா மாறிடுறாங்க. இதுவரையும் தான் ஸ்மார்ட் ஒர்க் நீ ஹார்டா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான் சார். இது ஒரு பெரிய விஷயமா சார்? அப்ப 2வது மாதம் அந்த 2 நபர் 4 நபரா மாறும் பொழுது, அந்த 2 நபருக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 14,800 லெஃப்ட்லயும், ரைட்லயும் ரூ. 14,800 அவங்களுக்கு கிடைச்சிருது. ரைட். ஆனால் உங்களுக்கு அந்த 4 நபர் யாருன்னே தெரியாது. பாத்துக்கங்க இந்த இடத்துலயே. 4 நபர் யாருன்னே தெரியாது. ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது வருமானம் உண்டா அப்படின்னா, இது பைனரி சிஸ்டம். லெஃப்ட்ல 2 பேரு, ரைட்ல 2 பேரு இணைஞ்சிருக்கிறதுனால, அவங்க எந்த ஊர்ல, எந்த மாநிலத்துல இருக்கிறாரு சரி, இணைஞ்சிருக்கனால உங்களுக்கு ஒரு ஜோடி கணக்கு போட்டு ரூ. 1000 உங்களுக்கு கமிஷன் அல்லது ரெஃபரல் இன்சென்டிவ் பேர் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். பேர் மேட்சா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இவ்வளோ அற்புதமான விஷயம் 2வது மாதத்துல. 3வது மாதத்துல அந்த 4 பேரும் சேர்ந்துதான் 2 நபரை கொண்டு வர போறாங்க. ஏன்? வாழ்க்கையில நானும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் உள்ள 4 பேர். அப்போ அப்படி ஒவ்வொரு நபரும் 2 பேரை சேர்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு 18 மாதம் டார்கெட் வச்சிருக்காங்க. 18 மாதம் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பை மட்டும் படிங்க அப்படின்றாங்க. அப்ப 18 மாதத்துல என்னதான் கிடைச்ச போகுது சார்? 18,000 எனக்கு கிடைக்கிறது இது ஒரு பெரிய மேட்டரா? அப்படி 14,000 கிடைக்கிறது பெரிய மேட்டரான்னு நீங்க நினைப்பீங்க. அப்புறம் 1 பை 1 போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6வது மாதம் நீங்க வந்துட்டாவே குறைந்தபட்சம் ஒரு 20ல இருந்து 25 லட்சம் ரூபாய் இந்த அவங்க சொல்லக்கூடிய பாடங்களை நம்ம படிச்சோம் அப்படின்னாவே 25 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அதே சமயத்துல 18 மாதம் முடியும் போது உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, குறைந்தபட்சம் 13 கோடியிலிருந்து அதிகபட்சம் 40 கோடி வரை ஏர்ன் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்க சார்ட் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ரைட் சார். உண்மையாலுமே தர முடியுமா சார்? இவங்க என்ன கோடி கோடின்னு பேசுறாங்க. எனக்கு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் அந்த காலத்துல எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பெருமைன்னு வச்சுங்களேன், என் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து நான் நிம்மதியா இருப்பேன்னு சில பேர் சொல்லலாம். எனக்கு மாதம் ஒரு 20,000 25,000 வந்த போதும் என் குடும்பத்தை நிம்மதியா ஓட்டுவேன்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் உண்மை அதெல்லாம் இல்லை. நமக்கு நாமே தாள் போட்டு வளைச்சுக்கிறோம். நமக்கு நாமே குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும்தான் நடக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்னே, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலேன். பெரிய பெரிய ஒரு கைன்ஸ் இது மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் யார் தெரியுங்களா? முதலீடு போட்ட அதிகம் படிக்காத தலைவர் தான் ஓனரா இருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா எனி டைம் பயங்கரமா இயங்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 டாக்டர்ஸ் வேலை பார்க்கறாங்க, 400 நர்சஸ் வேலை பார்க்கறாங்க. உலகத்தில் மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் அந்த ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, அவங்க அதிகம் படிக்காத முதலீடு செய்து நம்மளை எல்லாம் அந்த இடத்துல பணியில அமர்த்தி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா மைண்ட் ஒர்க் தான். அவங்க முடிவு எடுத்தாங்க, என்னால முடியும். படிப்பு ஒரு தடை இல்லை, வருமானத்துக்கு படிப்பு ஒரு தடையில முடிவு எடுத்தாங்க. ஹை லெவல்ல போயிட்டாங்க. அப்ப படித்தவங்களை வைத்து வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல உயர்ந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம சிம்பிளான விஷயம், 2 நபர் ஒரு நபர் இன்னால 2 பாக்ஸ் சேல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஜெயிக்க முடியும். உங்க மனசை தொட்டு நினைச்சுட்டாங்களேன். 2 பாக்ஸ் சேல் பண்றதுக்கு 1 மாதம் டைம் தேவையா? 18 மாதத்துலதான் 13 கோடியிலிருந்து 18 கோடி வரை சொல்லி, சாரி 40 கோடி வரை சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் 13 கோடி 40 கோடினா உள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சேனல் மாறும். அது அது அந்த லெவலுக்கு நான் போகல. நான் 40 கோடினா என்ன அப்படிங்கறது நான் போகல. அது ஆட்டோமேட்டிக்கா தள்ளப்படுவீங்க, அவ்வளவுதான். அப்போ உங்களோட நான் 3 ஸ்டெப் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி தருவேன். நீங்க இந்த மாதத்துல 2 நபர்கிட்ட இதை சேல் பண்றீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த 2 நபர் யாருன்னா அவங்க 2 நபர் வாழ்க்கையில நானும் சம்பாதிக்கணுங்கிற நபரை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 இதுல நோயாளிகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் 2 பேரை சேர்க்கல சார், 10 பேருக்கு நான் கொடுத்துட்டேன் சார் நான் நோய்க்கு மருந்து. 10 பேரும் ஓகே 3 மாதம் 4 மாதம் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களை வாழ்த்துவாங்க. அது வேற விஷயம், அவங்கள தண்ணி கேட்ட
கேட்டகரியா நீங்க வச்சுக்கங்க. அதை நீங்க பாக்ஸ் கொடுக்குறீங்க 6300 ரூபாய்க்கு. வரக்கூடிய அடக்க விலைன்னு சொல்ல போனா இதுல நீங்க மெம்பர் ஆயிட்டு வாங்கினீங்கன்னா 2 பாக்ஸ் கிடைக்குது. அடக்க விலைன்னு சொல்ல போனா 2500 ரூபா தான். நீங்க 6000 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் உங்களுக்கு 3500 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகுது. நீங்க அதை வச்சுக்கிறீங்க. அது வந்து கன்சியூமர் இந்த இடத்துக்கு தேவையில்லை. கன்சியூமர்ங்கிறது 1 to 1 நீங்க நோயாளிகளுக்கு கொடுக்கறது உங்களோட ஒரு இது. ஆனால் நான் சொல்றது வாழ்க்கையில வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய 2 நபர் சம்பாதிக்கணும், அதை எடுக்கணும்னா ஒரு மாத டைம் சொல்றாங்க. அப்ப நீங்க மனதுக்குள்ளார கேள்வி கேட்க பாருங்க சார். ஏன் சார் 2 நபர்கிட்ட இதை சேல் பண்றதுக்கு ஒரு மாதம் தேவையா? என்னால ஒரு வாரத்திலேயே கொடுக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வாரத்துல நீங்க கொடுக்க முடியும். அந்த 2 நம்பரும் நானும் ஒரு வாரத்துல 2 பேருக்கு நான் சேல் பண்ண முடியும். இதுதான் மைண்ட்ல செட் பண்ணணும். 2 நபர்கிட்ட தான் சேல் பண்ண போறோம். 5000 ருபீஸுக்கு சேல் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா 18 மாதம் தேவையில்லை, 18 வாரம். இந்த கம்பெனி வந்து நான் சொன்னபடிதான் நான் உங்களுக்கு காசு தருவேன், சொன்னபடிதான் சேர்க்கணும்னு சொல்லல. இப்படி சேர்த்தால் கூடவே உங்களுக்கு 13 கோடி கொடுக்க முடியும்ன்றது கம்பெனி சொல்லுது. அதே சமயத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்? ஒரு வாரத்துல ஏன் சார் நான் 2 பேர் கொடுக்க முடியாது? சில நண்பர்கள் முடிவு எடுக்கிறாங்க. சில நண்பர்கள் நான் இன்னைக்கே 2 பேர் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்தாங்க. நான் இன்னைக்கே கொடுப்பேன், வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் நான் இன்னைக்கே கொடுப்பேன் முடிவு எடுத்தாங்கன்னா மாதத்திலே பல லட்சங்கள் பார்க்க முடியும் சார். அற்புதமானது. ஒரே மாதத்திலே பல லட்சங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டார்கெட். சரி, உண்மையான இந்த கம்பெனி தர்றாங்க சார், தந்துட்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 பேத்துக்கு மேல வாங்கியிருக்காங்க. இதுவரை ஒரு பேக் ஃபேர் இல்லை, ஒரு சின்ன ஒரு குறைகள் இல்லை. 15 வருடமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று நமக்கு வந்து வித்ட்ரால் டைம் சொல்லி கொடுத்து எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவுமே அனுப்பிச்சுட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை 24 மணி நேரத்துக்குள்ளார நம்ம இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஏறி இருக்காங்க. அவ்வளவு அற்புதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கூட ஆரம்ப கட்டத்துல அவங்க கேட்பாங்க, கம்பெனில இருந்து கேட்பாங்க, அமௌண்ட் வந்துருச்சுங்களா உங்களுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு. அது இல்லாம பார்சல் அனுப்பிச்சுட்டா கூட பார்சலுக்கு ஃப்ரீ சார்ஜ் பண்றாங்க, கொரியர் சார்ஜ் கிடையாது. பார்சல் வந்துருச்சா சார் போன் பண்ணி கேட்கறாங்க. இவ்வளவு அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனம் நம்ம பார்க்க வேண்டியது. இதனால பல லட்சாதிபதிகள் உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோடீஸ்வரருக்கு எல்லை ஆரம்பிச்சிட்டு இருக்கு. லட்சாதிபதிகள்லாம் நிறைய பேர் உருவாயிட்டாங்க. கோடீஸ்வரர் நிலைமைக்கு அடுத்தாப்புல தள்ளப்பட்டுக்கிறாங்க. எவ்வளவு காலம் சார் அப்படின்னா மேக்சிமம் 2 to 3 இயர்ஸ்ல 2 வருடத்திலேயே பல லட்சாதிபதிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் எனக்கு தெரிஞ்சு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 7000 பேர்ல ஒரு மாதம் 15 லட்சம் ரூபாய் வரலும் ஏர்ன் பண்றவங்களையும் பார்க்கிறோம். குறைந்தபட்சம் 450-500 ரூபாயில இருந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம தான் சார் இந்த தளத்துல முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் நம்ம குடும்பத்துக்கு தேவை எவ்வளவு நாள் தேவை. இன்னைக்கு எனக்கு 10,000 தேவை சார், அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு 50,000 தேவை சார். முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கனவு நம்மளை தூங்க விடாம பண்ணணும். அதுக்குதான் என்ன பண்றோம், ரெஃபரல் அப்படின்னு சொல்லி கொண்டு போறோம். எனக்கு இவர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு, அதுக்காக வேண்டி ஏன் நீங்க வேலை செய்யணும் ஒருத்தர் அதட்ட முடியாது இல்லைங்களா? அவங்க உரிமம் அவங்க கையில இருக்குது. அப்ப என்ன பண்றோம், அடுத்தடுத்த நபர்களை நம்ம விருப்பப்பட்டால் ரெஃபரல் கொடுக்கலாம். நீங்க 10 பேரை ரெஃபரல் பண்ணீங்கன்னா 10 பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 10 பாக்ஸ் நீங்க வெளியே சேல் பண்ணலாம். 100 பேரை ரெஃபரல் பண்ணா 100 பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 100 இன்சென்டிவ் ஃப்ரீயா கிடைக்கும். 100க்கு பேர் மேட்ச் வந்ததுன்னா பேர் மேட்ச் கிடைக்கும். இத்தனை விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு சப்ஜெக்ட் தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தையும் வருமானத்தையும் அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த எலிக்சர் மிக்ஸை யாரோடுதல் மனதார கையில் எடுக்கிறோமோ அவங்கெல்லாம் மிக விரைவில் வருமானத்திலும் சரி மனதளவில் சரி வெற்றி பெறுவது உறுதியை கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். தேங்க்யூ சார். இப்ப யாராவது இதை பற்றி எதுவும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்டில்ஸ் பண்ணலாம். 1 மினிட் மட்டும் டைம் தர, அந்த 1 மினிட் ஹேண்டில்ஸ் பண்ணா அவங்க பேசலாம், இல்லைன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சிவகுமார் சார், நாளைக்கு வந்து அந்த டைம் 45 மினிட் மட்டும் கொடுங்க. சரி.
கண்டினியூஸ் டைம் 40 மினிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா 40 மினிட்ஸ் அது மட்டும் போதுமானது. அதாவது பல பேர் பல தளத்துல பல வேலைகள்ல இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த டைம் ஃபிக்சேஷன் வந்தோம் அப்படின்னா 10 பேர் இருந்தாலும் அற்புதமா கொண்டுட்டு போகலாம் சார். அப்புறம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைங்களா? அப்புறம் இடையில எப்போனா ஜாயின் பண்ணல அப்படிங்கிற ஒரு கருத்து இதுல வேண்டாம். தேங்க்யூ. சாந்தா மேடம் லைன்ல வர்றாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு. ஒரு மேக்ஸிமம் 1 மினிட் 2 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம் மேடம். முக்கியமான கருத்துக்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி மார்னிங் சார் எல்லாருக்குமே. ஹாப்பி மார்னிங். நன்றி சார். ஒரு விஷயம் எங்களுக்கு புதுசா தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு இதெல்லாம் ஒரு நாள் நீங்க சொல்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறமேட்டுக்கு எனக்கு அமெரிக்கா போயிருக்கவங்க நன்றி சொன்னாங்க சார். நேற்று சாயங்காலம் போன் பண்ணிட்டு நல்லா இருக்கு, நேற்று எடுக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இது போதும், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது 45 வருஷம் வாழ்ந்து இருக்கேன், இப்போ பரவாயில்ல, இது வழியெல்லாம் எனக்கு தாங்க முடியாதுன்னுட்டு விட்டுட்டேன். நீ சொன்னி சும்மா ஆனவங்க இப்போ நேற்று எடுத்துட்டு நல்லா இருக்கு, நான் எடுக்கிறேன்னு நன்றி சொல்லியிருக்காங்க சார். எங்க எலெக்ஷன் மிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பழனிசாமி சாருக்கு நன்றி, மோகன் சாருக்கு நன்றி, சுப்பிரமணிய சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் இது இப்போ வந்து 10 பேர் என்ன இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு கேட்டுட்டு இருக்கிறவங்க நிஜமா 11 கோடி ஒரு 4 மாசத்தை எடுக்கிறது கூட எங்களுக்கு முடியும். நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது. ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். உண்மைதான், உண்மையா நீங்க அனுபவிச்சு நீங்க சொல்றீங்க பாருங்களேன். வலிக்காக எடுக்கிறது பயந்துட்டு எடுக்காதவங்க இன்னைக்கு எடுத்துட்டு எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான் நம்ம பேசுற விதத்துலதான் இருக்கு. இப்ப டாக்டரே கூட ஒரு பேஷண்ட் நோயாளிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க எல்லாம் நல்ல டாக்டருங்க தான். சில நோயாளிகள் வந்து கடினமா ஸ்ட்ரிக்டா பேசுறது உண்டு. சில நோயாளிகள் அமெரிக்கால நாங்க கொடுத்திருக்கோம் இல்லையா, அவங்க வந்து ஹோமியோபதி டாக்டர். அவங்க மகளே மருமகள் 2 பேரும் ஹோமியோபதி டாக்டரா. அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாத இருந்தாங்களா, பரவாயில்ல அம்மா வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லிட்டாங்களா. ஆனா அவங்க அண்ணன் சொல்லி நாளைக்கே அந்த மனிதன் சாக மாட்டா, நான் இருக்கிற மட்டும் வேலை இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது இங்க வந்திருக்கேன்னா கடவுள்னாலதான் வந்திருக்கு, நீங்க கொடுத்து ஆகணும்னு எங்க எலெக்ஷன் மிக்ஸ் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு சார். தேங்க்யூ சார். உண்மைதான் பாருங்களேன், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் தான். இருந்தாலும் வாழ்நாள நீட்டிக்க செய்யணும், அதிகப்படுத்தணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க கொடுக்கணும்னு அவங்க பார்த்துருக்காங்க. ஹோமியோபதி டாக்டராகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்கன்னா இன்னுமா இருக்கா நிறைய பேர்த்து வாழ்க்கையில இது வந்து நல்லதை மட்டும்தான் பண்ணும். தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பாக்ஸ் எடுத்துட்டா கூட நம்ம பாடியில உள்ள கழிவுகள்ல சில கழிவுகள் சுத்தப்படுத்தப்படத்தான் செய்யுது. உண்டாங்களா? எவ்வளவோ செலவு பண்றோம் சார். 4 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறோம், 4000 ரூபாய் காலி பண்றோம். உண்டாலே நேச்சுரலா நம்ம பேசுவோம். ஒரு எம்மி ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லி போறோம். 4 பேர் சேர்ந்து போனா அசால்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஹோட்டல்ல உட்காந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு 3500 4000 காசை கொடுத்துட்டு அது கொடுத்துட்டு என்ன பண்றோம், வந்துடுறோம். அந்த 3 மணி நேரம் தான் அந்த வேலை. எவ்வளவு பெரிய உணவு போட்டாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிஞ்சதுன்னா அடுத்த வேலை உணவு தேடிதான் செல்லும் இல்லைங்களா? அப்போ லைஃபுக்கு ஆன உணவை தேடுவதற்கு நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எலிக்சர் மிக்ஸ்ங்கிற ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும் சார். அந்த ஒரு பாக்ஸ் தான் உங்களை கோடீஸ்வரனா மாத்த போகுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நெக்ஸ்ட் யாராவது பேசுறதுக்கு இருந்தா ஹேண்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா நம்ம வாய்ண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து மார்னிங் சார் கரெக்டா ஷார்ப்பா வந்து ஒரு 6க்கு ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணுங்க சார். அதுக்கு ஒரு 6:40 உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லாம, மக்களுக்கு எந்த சிரமம் இல்லாம கண்டினியூஸ் டாக்கிங் ஒரு 6:40 அதிகபட்சம் எவ்வளவு டைம் கொடுக்கணும், 40-45 நிமிஷம். ஓகே, அதுக்குள்ள திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க, எனக்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்கு, எனக்கு வாழ்க்கையில வருமானம் அதிகமா இருக்கு, அதை இண்டிவிஜுவலா அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய நம்பர் இருந்தா அவங்களோட விருப்பத்துக்கான அடுத்த டைம் வந்து நம்ம ஒதுக்கிக்கலாம் பின்னாடி. ஓகே,
தேங்க்யூ ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே, அருமையாக இருந்தது. ஸோ மறுபடியும் நம்ம டைமிங் வந்து நாளைக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சார். அதை ரெடி பண்ணிடலாம். டைம் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய டைம் ஓடணுங்கிறது நான் விரும்பல. அதாவது எனக்கு ஒரு ஃபிக்சேஷன் டைம் 45 மினிட்ஸ் அவ்வளவு. மற்றபடி விருப்பப்பட்டு கொஸ்டின் ஆன்சர் இப்ப பாருங்க மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ்னால டைம் ஓடுச்சுன்னா அது வந்து நோ ப்ராப்ளம். ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, நான் இன்கம்ல டவுட் இருக்கு, இந்த மாதிரி விளக்கங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்க மட்டும் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது இவ்வளவு டைம் சொல்ல முடியாது. என்னோட செஷனுக்கு 45 மினிட்ஸ் சொல்றேன். 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 6:45 நம்ம முடிச்சிடலாம். அதுக்கிடையில விருப்பப்படுறவங்க, நானும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, நான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள வந்து ஹேண்ட் பண்ண சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம போஸ்ட் போடுறோம், உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வந்து போஸ்ட் போடுங்க. இந்த 12 ப்ராடக்ட்டை பத்திய ஒரு ஷார்ட்டான ஒரு கருத்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே.